ஓவியங்கள் நம்ம வாழ்க்கையோட சொல்ல தெரியாத எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த வழி. அது ஒரு மனிதனுடைய வெவ்வேறு அழகான ஆச்சரியமான எண்ணங்களை வண்ணங்கள் மூலம் வெளிப்படுத்த உதவும். ஆனா அதே முறைப்படி மர்மங்களையும் வெளிப்படுத்த முடியும். அது எப்படின்றத உலகத்துல இருக்க பல மர்மங்கள் நிறைந்த ஓவியங்கள்ல புகழ்பெற்ற சில உதாரணங்கள் மூலம் நாம பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டீனு. உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவதா தியோடர் சாண்ட்பரி கோஸ்காவால் வரையப்பட்ட த ஓல்ட் ஃபிஷர்மேன் உலக பட்டியலில் ரொம்பவே பழமை வாய்ந்த ஓவியங்களுக்குள் இதுவும் ஒன்று. ஓவியத்தில் நாம பார்க்குற மாதிரி ஒரு படகுல விசித்திரமான முகத்தோட ஒரு வயதானவர் உட்கார்ந்துருக்காரு. அவரு அமைதியான கடலை பின்னணியாக வச்சு பிரார்த்தனை செய்யற மாதிரி வலப்பக்கத்துல இருந்து பார்த்தா பிரதிபலிக்குது. அதே இடப்பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ பயங்கரமான முகபாவனையோட கோவத்தையும் பிரதிபலிக்குது. இது ரெண்டும் மக்களுடைய நல்ல மற்றும் நேர்மையான எண்ணங்களையும் கெட்ட மற்றும் எதிர்மறையான எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற விதமா தியோடர் சாண்ட்பரி கோஸ்கா உருவகப்படுத்தி வரைஞ்சிருக்காரு. இந்த இருவகைப்பட்ட ஓவியத்தை எப்படி பிரதிபலிக்கிற விதமா வரைஞ்சிருக்காருன்ற மர்மம் இன்ன வரையும் உலகத்துல நிலவிட்டு தான் இருக்கு. இரண்டாவதா ஆடம்ஸ் அண்ட் காட். இத்தாலி நாட்டை சேர்ந்த ரொம்ப பிரபலமான ஓவியர் மைக்கேல் ஆஞ்சியோ தன்னோட பல மர்மமான கலை வேலைப்பாடுகள் மூலமா தனித்துவம் பெற்றிருக்காரு. எந்த அளவு அவர் தனித்துவம் வாய்ந்தவர்னா, தான் வடிச்ச சிற்பங்கள் ரொம்பவே உயிரோட்டமா இருக்கணும்னு அந்த சிலைகள் நிஜ மனிதர்கள் மாதிரி நாடி தசை எலும்புகள் நேர்பட பார்க்குற மாதிரி தத்ரூபமா வடிச்சிருப்பாரு. அப்படி அவரோட கலை வேலைப்பாடுகள் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஓவியம் தான் ஆடம்ஸ் அண்ட் காட். உலகின் முதல் மனிதனாக கருதப்படும் ஆதாம விண்ணகத்தில் இருக்கிற கடவுள் அவருடைய விரல்களால தொடுவது போல வடிவமைச்சிருக்கும். தேவதைகளால சூழப்பட்டிருக்கும் இறைவனோட உருவ அமைப்பை உத்து பார்த்தா நம்ம மனித மூளையை தத்ரூபமா வரைஞ்சிருப்பாரு. பொதுவாகவே பெரிய அளவுல இறை நம்பிக்கை இல்லாத மைக்கேல் ஆஞ்சியோ மனித மூளைதான் கடவுள்ன்றத பிரதிபலிக்கிற விதமா இதை வரைஞ்சிருக்காரு. த லாஸ்ட் சப்பர். உலக புகழ்பெற்ற லியோனார்டோ டா வின்சி பல வியக்கத்தக்க அசாதாரணமான படைப்புகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படி அவர் வரைஞ்ச மர்மமான ஓவியங்கள்ல ரொம்பவே புகழ் பெற்றதுதான் த லாஸ்ட் சப்பர். இந்த படத்தை பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்கணும்னு இத்தாலி நாட்டு மன்னர் கேட்டதுக்கு இணங்க 15 அடி நீளமும் 29 அடி அகலத்தோட ஏன்ஷியன் கிரீக் காலகட்டத்துல ரொம்பவே பிரபலமான ஃப்ரிஸ்கோ ஸ்டைல்னு சொல்லப்படுற கேன்வாஸ் பெயிண்டிங் மூலமா ஆயில் பெயிண்ட் பயன்படுத்தி மிகவும் உயிரோட்டமா வரைஞ்சிருந்தாரு. இயேசு தன்னோட 12 சீடர்களோட சாப்பிட்ட கடைசி நிகழ்வு தான் லாஸ்ட் சப்பர். இதுல தான் சாத்தானோட உடன்படிக்கை போட்டு இயேசுவை காட்டி கொடுத்த அவரோட 12 சீடர்கள்ல ஒருவரான யூதாசும் இருப்பார். இந்த ஓவியத்தை நம்ம ஜியாமெட்ரிக்கலா பிரிச்சு பார்த்தா எல்லாரோட தலையும் தூக்கி இருக்கும். அதே யூதாஸோட தலை மட்டும் சற்று குனிந்த மாதிரி வரையப்பட்டிருக்கும். இயேசு பயன்படுத்தினதா கருதப்படுற மிகவும் புகழ்பெற்ற சாலஸ்னு சொல்லப்படுற திராட்சை ரச கோப்பை லியோனார்டோ காலத்துல காணாம போனதாகவும் அது எங்க இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு அதுக்கான வழிய குறிப்புகள் மூலமா தன்னுடைய இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்துல வரையப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. கடவுள் மறுப்புல ரொம்பவே உறுதியா இருந்த டா வின்சி தன்னோட உருவத்தையே 12 சீடர்கள்ல ஒருவரா அவர் வரைஞ்சிருக்காரு. எல்லா சீடர்களுடைய ஓவியங்களையும் உத்து பார்த்தா அவங்க தங்களுடைய மீட்பரான இயேசுவை நோக்கி பார்த்த மாதிரியோ இல்ல கைகளை நேரா நீட்டின மாதிரியோ இருக்கும். ஆனா ஒரே ஒரு சீடர் மட்டும் இயேசுவுக்கு எதிர்புறமா கைகளை வச்சிருப்பாரு. அதுதான் டா வின்சியோட படம். இந்த ஓவியத்தை 3 பிரிச்சு பார்த்தா நமக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் கிடைக்கும். அது புலம்பல் அதிகாரம் 3 வசனம் 31 இருந்து 33 படி பார்த்தா கடவுள் மறுப்புல முழுவதும் பற்றிருக்கிற டா வின்சிய மக்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கின காலம் அது. அவங்களுக்கு கடவுளுடைய வாக்கியத்திலேயே பதில் சொல்ற விதத்துல அந்த அதிகாரத்தை குறிப்புகள் மூலமா தன்னுடைய ஓவியத்துல அவர் புகுத்திருப்பாரு. அதுல வசனம் 31 ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். 32 அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 33 அவர் மனப்பூர்வமான மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. டா வின்சி இதன் மூலமா சொல்றது மிகவும் இரக்கமுள்ள ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா என் மேலையும் இரக்கம் காட்டுவாருன்னு தன்னுடைய படைப்பின் மூலம் சொல்லாம சொல்லி இருந்தாரு. மேலும்
அந்த ஓவியத்துல இருக்க சீடர்களோட கைகள், தட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கறப்போ நமக்கு ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கேட்டு பாருங்க. அந்த நோட்ஸ் என்ன சொல்ல வருதுன்றத இன்னி வரைக்கும் பல ஆய்வாளர்கள் தேடிட்டு தான் இருக்காங்க. பழங்கால குகை ஓவியங்கள் இது மாதிரி மர்மம் நிறைந்த ஓவியங்கள் உலகளாவிய அளவு இருந்தாலும் அதுல குறிப்பிடத்தக்கதா சில ஓவியங்கள் இந்திய தேசத்தை சார்ந்துள்ளதாகவும் இருக்கு. அதுல சில அஜந்தா ஓவியம், டெல்லியில இருக்கிற பித்தோரா சுவர் ஓவியம், ராதா கிஷன்கண்ட் ஓவியம், வரலாறு தோன்றுவதற்கு முன்னாடியே வரையப்பட்ட பிம்பெட்கா குகை ஓவியம், நுண்ணிய வேலைப்பாடுகள் இருக்க பித்தோரா ஓவியம், 18வது நூற்றாண்டை சேர்ந்த ராஜஸ்தானி பாணிதானி ஓவியம் மற்றும் பல குகை ஓவியங்கள்ல இந்திய நாட்டுடைய மர்மங்களும் புதைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஓவியங்கள்ல மட்டும் நம்ம இந்தியர்கள் மர்மம் சேர்க்கல, அந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தின வண்ணத்திலையும் அவங்க மர்மம் சேர்த்திருக்காங்க. பொதுவாகவே குகை ஓவியங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப தத்ரூபமா அழுத்தமான நிறத்தோட பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தும் இன்னும் வர அழியாம இருக்குது. இது பல அறிஞர்களுக்கு மிகவே ஆச்சரியமூட்டும் வகையிலும் அமைஞ்சிருக்கு. பார்ப்புகழும் தேசமான நமது இந்தியாவோட ஆக சிறந்த ஓவியரான ராஜ ரவிவர்மா வரைந்த ஓவியங்கள்ல செடி வடிவமான படம் கொஞ்சம் உற்று பார்த்தா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரதிபலிக்கிற விதத்துல வரையப்பட்டிருக்கும். அது தனது கலையை அவர் கடவுளுக்கு ஈடாக பார்க்கிறாருன்றதுக்கு ஒரு மிக சிறந்த சான்றாகும். ஒவ்வொருத்தர் பார்வையிலும் ஒன்னு வேறுபடும். ஒரு சின்ன கிறுக்களா தென்படுறது வேற ஒருத்தர் கண்ணுக்கு அழகான கலை வடிவமா தெரியும். இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள்ல இருக்கிற மர்மத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க தீனூஸ் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.